என் பாசமிக்க என் சமுதாய மக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம். கொண்டையன் கோட்டை மறவர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஊர் எந்த ஊர்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி அருகில உள்ள மருகால்குறிச்சி. மருகால்குறிச்சி அப்படிங்கிற ஊர் பேரை கேட்டாலே நிறைய பேர் இன்னைக்கு பயப்படுறாங்க. பொண்ணு கொடுப்பவங்களாக ஆகட்டும், பொண்ணு எடுப்பவங்களாக ஆகட்டும் யோசிக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, பிடிவாத குணங்களும் முரட்டுத்தனமான குணங்களும் அதிகமாக உள்ளவங்க தான் இந்த மருகால்குறிச்சிக்கார். அதாவது ஆப்பநாட்டிலிருந்து 6 குடும்பங்கள் இந்த நாங்குநேரி ஊருக்கு வாராங்க. நாங்குநேரியில வானு மாமலை என்னும் பெருமாள் கோயில்ல இந்த 6 குடும்பங்களும் பாதுகாவலர்கள். அவங்களுக்கு பேர் தான் 6 பங்கு நாட்டார்கள். இந்த 6 பங்கு நாட்டார் எந்தெந்த ஊர்லன்னு கேட்டீங்கன்னா, நாங்குநேரி, மருகால்குறிச்சி, மஞ்சங்குளம், தென்னிமலை, பட்டர்பிள்ளை புதூர், நெடுங்குளம், இந்த 6 ஊருக்காரங்க. சோ இப்ப இந்த 6 ஊருக்காரங்களுக்கும் இந்த கோயில்ல பங்குதாரர்கள், அதாவது மண்டகப்படித்தார்கள். திருவிழாவோட தேரோட்டம் பயங்கரமா இருக்கும். தேரோடும் போது இளைஞர்கள்லாம் ஒருவருக்கு மேல் ஏறி ஏறி குதிப்பார்கள், ஜம்ப் பண்ணுவாங்க. பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இத பார்த்துட்டு நிறைய ஊர்கள்ல இதே மாதிரி தேரோட்டத்தின் போது ஏறி ஏறி குதிக்கானுங்க. எடுபடல. 6 பங்கு நாட்டார்கள் அவர்களுடைய அந்த இளைஞர்களை போல வீரமும் துள்ளலும் வேற எந்த ஊர்ல எந்த கோயிலும் நாம் பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்கவே ஒரு கம்பீரமாக இருக்கும். நம்ம தென் மாவட்டங்கள்லங்க இந்த கோயில் கொடை விழா கொண்டாடுவதுல மருகால்குறிச்சி தாங்க நம்பர் 1. தோரணங்கள்லாம் பார்க்கணும், பந்தல்லாம் பார்க்கணும், அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், ஜொலிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மருகால்குறிச்சிக்காரன ஒருத்தன் நம்பி வந்துட்டான்னா அவனுக்காக உயிரை விட தயாரா இருக்கும். உயிரை மயிராக எண்ணிக்கொள்ளும். மருகால்குறிச்சிக்காரன் தனக்காக சுயநலமாக ஒரு நாளும் சாக மாட்டான். அவன் உயிரை விட்டான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஒண்ணு, குடும்பத்துக்காக உயிரை விகிட்டிருப்பான், இல்லை தம்மை சார்ந்த சமுதாயத்துக்காக உயிரை விட்டிருப்பான், இல்ல இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்திருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மருது பாண்டியர்களுக்கு துணையாக போனதுல இந்த 6 பங்கு நாட்டார் குடும்பத்தாருக்கு அதிக பங்குகள் உண்டுங்க. அப்போ அங்க வெள்ளக்காரன் மருது பாண்டியர்களை தூக்குல போட்டு கொன்னுட்டான். அப்போ அங்க மிச்ச மீதியா இருந்தது ஒரு 70 பேர். அந்த 70 பேரையும் விட்டு வைத்தால் நம்மையும் கொன்னுடுவானுவோ அப்படின்னு இந்த வெள்ளக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 70 பேரை கப்பல்ல மலேசியாவுக்கு ஏற்றி விட்டுதான். போன 70 பேர்ல 35 பேர் இந்த 6 பங்கு நாட்டார் குடும்பத்தை சேர்ந்தவர். போனவங்க தான். இதுவரைக்கும் என்ன ஆனாங்க ஏதுன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் அவருடைய படைக்கு ஆட்கள் போனதுலயும் அதிகமா போனது இந்த 6 பங்கு நாட்டார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம தென் மாவட்டங்கள்ல தேவர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற ஊர்கள்ல கலவரம்னு வச்சிருங்க. அந்த ஊருக்கு பாதுகாப்பு வேணும். 50 பேர்னாலும் சரி, 100 பேர்னாலும் சரி, எதையும் யோசிக்காம முதல்ல போறது மருகால்குறிச்சிக்காரங்க. அப்படி ஒரு பாசக்கார பையன் ஊருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் கொலையே பண்ணிட்டாலும்
அவனை ஊட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுல நம்பர் 1 மராகுறிச்சிக்காரன். யாருக்கும் பயப்படவே மாட்டான். இனத்தாமன்னா போதும், அவ்வளவு ஒரு விசுவாசமா இருப்பான். அதே மாதிரி பாசத்தை வந்து கொட்டுவாங்க. அந்த ஊர்ல அவனுடைய அண்ணனோ தம்பியோ மருந்த கொட்டி குடிச்சிட்டாங்க. ஒருத்தன் சூசைட் பண்ண சொல்லி மருந்த குடிச்சிட்டான். என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஊர்ல மட்டும் அந்த மருகாலக்குறிச்சி ஊரை சேர்ந்த அவனுடைய அண்ணன், தம்பி, சித்தப்பா மகன், சித்தி மகன் எல்லாரையும் பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிருப்பாங்க. ஏன்னா தன் அண்ணன் மருந்த குடிச்சிட்டான்னு அவனும் மருந்த குடிச்சிருவான். அப்படி ஒரு முரட்டு குணம் படைத்தவர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா விதவைகள்லாம் அந்த ஊர்ல சின்ன சின்ன வயசுல நிறைய இருப்பாங்க. காரணம் இதே மாதிரி, யோசிக்க மாட்டான். உசுரை வந்து ஒரு காலமும் பெருசாக எண்ணவே மாட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு நாள் தான் பழகிருப்பீங்க. என்னைக்காவது நீங்க அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உயிரை விடுவான். கிடாயை பிடிச்சி வெட்டுவான், கோழிய அறுப்பான், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவான். அப்படி ஒரு விசுவாசம் உள்ளவன் தான் இந்த 6 பங்கு நாட்டார். இந்த நாட்டிற்காகவும் நம்ம சமுதாயத்திற்காகவும் உழைத்ததில் அதிக பங்கு இந்த 6 பங்கு நாட்டார் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு உண்டு என்பதுதான் வரலாறு. ஆனா இன்னைக்கு இந்த 6 பங்கு நாட்டார்கள் குடும்பத்தார்கள் அரசு வேலையில நிறைய பேரு சேர்ந்துட்டாங்க. காவல்துறையாகட்டும், வழக்கறிஞராகட்டும். வழக்கறிஞர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞரில் புகழ்பெற்ற நேதாஜி சுபாஷ் சேனை அப்படிங்கிற கட்சிக்கு நிறுவனர் வழக்கறிஞர் மகாராஜர் அவர்தான் ஞாபகத்திற்கு வருகிறார். அவரும் இந்த 6 பங்கு நாட்டார் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, மருகாலக்குறிச்சி அப்படிங்கிற பெயர்ல நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க உள்ளேன். அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் கதைகள் எல்லாமே 80% எழுதி முடித்து விட்டேன். இந்த படத்தை நானே இயக்க உள்ளேன். ஆனா தயாரிப்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறேன். கிட்ட போயிட்டேன். விரைவில் இந்த மருகாலக்குறிச்சி என்கின்ற படத்துக்கு பூஜை போடுவேன். இந்த படத்தின் வெற்றிக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் DC துரைப்பாண்டி.